பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த வாரம் நடந்த வீக்லி டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்மாடி ஆத்தாடி டீம் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த டீம்ல இருந்தது கம்ருதீன், ஆதிரை, விஜய் பார்வதி, கனிதிரு. இவங்க 4 பேருக்கும் ஒரு சான்ஸ். அதாவது இவங்க 4 பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தவங்களோட ஃபேமிலிய வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் நடக்கப் போற ஃப்ரீஸ் டாஸ்க்ல 24 ஹவர்ஸ் தங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்திருந்தாங்க இல்லையா? இவங்க வின் பண்ணுனதுனால, இப்ப இவங்களுக்குள்ள யாரு வந்து யாரோட ஃபேமிலிய 24 ஹவர்ஸ் தங்க வைக்கிறது அப்படின்னு ஹெவியா ஆர்கியூமென்ட் போணுச்சு. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி, கனி இவங்க 2 பேரும் தான் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளார பூந்த நம்ம ஆதிரை வந்து, "என்னோட அம்மாவும் இங்க இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. கம்ருதீன் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விலகிட்டாப்ல. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கு இடையே தான் விட்டு குடுக்காம போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியா வந்து என்ன பிக் பாஸ் வேறயா சீக்கிரமா சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாம வந்து லக் பேஸ் கேம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீவாங்குச்சிய வச்சு கேம் வச்சாங்க. அதாவது 3 சீவாங்குச்சி, அதுல ஒரே ஒரு சீவாங்குச்சி சின்னதா இருக்கும். அந்த சீவாங்குச்சி யார் எடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அவங்களோட ஃபேமிலி தான் 24 ஹவர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வச்சாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிரையோட ஃபேமிலிக்கு தான் வந்திருக்கு. ஆதிரை தான் வின் பண்ணுனாங்க. இதனால ஆதிரையோட ஃபேமிலி தான் 24 ஹவர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அன்அஃபிஷியல் வோட்டிங்லயும் சரி, ஆதிரை கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அஃபிஷியல் வோட்டிங்லயும் சரி. கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப ஆதிரை வெளியில போயிட்டாங்கன்னா, ஆதிரையோட ஃபேமிலி எங்க இங்க வந்து 24 ஹவர்ஸ் இருக்க போறது? ஸோ ஆதிரையோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வேற யாருக்காச்சும் குடுப்பாங்களா? இல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கேன்சல் பண்ணிடுவாங்களா? அப்படிங்கிறது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.